இளையராஜாங்கிறவன் ஒரு எலும்பு நரம்பு ரத்தம் சதை இருக்கிற மனுஷன் நினைக்காத, அவன் இசை இறைவன். நீ எத்தனையோ அவதாரம்னு சொல்றீல, அதுல அவன் ஒரு அவதாரம், இசைக்கென்று பிறந்த அவதாரம் எங்க அப்பன். ஏன் அவனை எப்படி நீ இழிவுபடுத்துவ? நீ தகுதி பார்த்து எங்க அப்பாவுக்கு ராஜ்யசபா கொடுத்தீல, தலித்துன்னு கொடுத்தேங்கிற நீ. நான் எவ்வளவு உயரத்திற்கு வந்து உலக புகழ் பெற்ற ஒரு கலைஞனே நீ தாழ்த்தப்பட்டவனை தான் பாக்குற. அப்ப நீ என் மேல சுமத்தப்பட்ட தீண்டாமை, இந்த சாதி இழிவு இன்னும் போகல. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே கோயிலுக்கு வெளியில் நிறுத்தணும் தான் நீ பூரி ஜெகநாதர் கோயில்ல. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அம்மா திரௌபதி முர்முவே வெளியில் நிறுத்தணும், கட்டை கட்டி வெளியில் நிறுத்தணுங்க தான் நீங்க. அத்வானி ஐயா மோடி நாற்காலி விட்டு உட்காரும் போது இப்படி திரௌபதி முர்மு கை கட்டி நிக்க வச்சவங்க தானே. ஆனா எந்திரிச்சு பாரத மாதாக்கு ஜெயின்னு போட்டவங்க தானே நீங்க. எங்க இருக்கு பாரத மாதாக்கு ஜெய்? பாரத மாதா நிக்கிறாள், நீங்க உட்கார்ந்துருக்கீங்களே. அப்புறம் நாட்டின் முதல் குடிமகன் மேலேயே மகள் மேலே திணிக்கப்படுகிற தீண்டாமை, அவளுக்கு அந்த நிலைமையில சாதாரண குடிமக்கள் எங்களுக்கு என்ன நிலைமை? அப்போ ஆகம விதி இருக்கட்டும், அந்த விதியை வகுத்தா ஆள் யாரு? அவரோட பேசிக்கிடுவோம், நீங்க விளக்கிடுங்க, இங்க வாப்பா அப்படின்னு நம்ம பேசுவோம், அவரோட பேசுவோம்.